Taste the Daily. திமுக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வராது எனவும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த அத்திக்கட அவனாசி கூட்டமைப்பினர் நடத்துகின்ற பாராட்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன். நான் பிறந்த பிறவி பயனை அடைந்து விட்டேன். ஒரு விவசாயி என்பது என் வாழ்க்கையிலே தொடங்கி நான் முதலமைச்சர் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. இதே புரட்சித் தலைவி அம்மா அமைச்சரவையிலே எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக முதலிலே வழங்கினார்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன், இதே புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதே எனக்கு கிடைத்த வாய்ப்பை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை பற்றி நான் பேசினேன். அம்மா அவர்களும் எப்படியாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்டது, ஆகா, மாண்பு அம்மா அவர்களே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நிச்சயமாக அத்திக்கட அவனாசி திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது துரதிர்ஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ நான் முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவு எங்களுடைய மேடையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற ஆதரவோடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. இந்த அத்திக்கட அவனாசி திட்டம் சுமார் 60 ஆண்டு காலமாக இங்கே மேடையிலே வீட்டுக்கின்ற பல விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாலே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டுமெல்லாம் நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும், ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பலனை அனுபவிக்க முடியாது, வேறொரு தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கட அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயியுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். 60 ஆண்டு காலம் அத்திக்கட அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு உரிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே
மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கிடலாம் என்று உத்தரவை நான் போட்டேன். இந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு சிறந்த ஒப்பந்ததாரை L&T தேர்வு செஞ்சோம். அந்த ஒப்பந்தம் எடுத்தவர் கூட குறித்த காலத்தில் சிறந்த முறையில் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். போட்டியில் தான் நின்று வந்தது. இருந்தாலும் அவர்கள் அந்த L&T நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை பெற்றது. அப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிலே கொரோனா காலத்திலே இந்த பணி கொற்று சற்று தோய்வடைந்தது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணி 15% தான். அதுவும் நிலத்தை கையகப்படுத்துவதிலே பிரச்சனை. அதனாலதான் காலதாமதமானது. 15% பணியை குறைந்தபட்சம் ஓராண்டுல நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா திட்டத்தை கிடப்பில போட்டாங்க. 4 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கிடப்பிலை போட்டு இப்பொழுதுதான் அண்மையிலே இன்றைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். எண்ணி பாருங்க. ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஆட்சி பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தின் உயர்ந்து வேளாண் பணியில் மேற்கொண்டிருப்பாங்க. அவர்கள் அதிலிருந்து விளைச்சலை பெற்று பயன்பெற்றிருப்பாங்க. குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தல. மக்களை சிந்திக்கவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது.